சுதந்திரம் என்பது சும்மாவா வந்ததே? பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம். சுதந்திரம் என்பது சும்மாவா வந்ததே? ஒரு சந்நியாசியாக இருந்ததால் சுப்பிரமணிய சிவா பாரத ஆசிரமம் அமைக்க விரும்பினார் என்று சொல்லலாமா தாயே? அப்படியும் சொல்லலாம். ஆனால் அவன் கொண்டிருந்த திட்டம் வேறு. சுப்பிரமணிய சிவா ஊர் ஊராகச் சுற்றினான். மக்களுக்கு தேச உணர்வு ஊட்டுவதை விடவே இல்லை. மக்கள் எங்கெல்லாம் கூட்டமாக சேர்ந்திருந்தார்களோ அங்கெல்லாம் சென்று பேசினான். அந்த அனுபவத்தை கொண்டு 1919 இந்திய தேசாந்திரி என்ற ஒரு பத்திரிகையை தொடங்கினான். சென்னையில் திருவல்லிக்கேணி கடற்கரைக்கு திலகர் கட்டம் என்று பெயர் சூட்டியவன் சிவாதான். தன் அரசியல் குரு திலகரின் பிறந்த தின விழாவை சிறப்பாக நடத்தி வந்தான். தொழிலாளர்கள் சங்கங்களை ஒன்றுபடுத்தி அதன் மூலம் மக்களை திரட்டி சுதேசி இயக்கத்தை வலுப்படுத்தினான். 1920 சென்னையில் டிராட் தொழிலாளர்கள் வேலை நிறுத்தம் நடந்தபோது நேரடியாகவே அதில் ஈடுபட்டான். சிவாவின் பிரசங்கங்கள் மக்கள் மத்தியில் கிளர்ச்சியை ஏற்படுத்தியதால் அரசு சிவாவுக்கு 1921 2.5 வருட கடுங்காவல் தண்டனை விதித்தது. ஆனால் 2 வாரங்களில் விடுதலையானான். பிறகு 1922 நவம்பரில் 1 வருட சிறை தண்டனை. அந்த கொடுமையான சிறை வாழ்க்கையில்தான் சிவாவுக்கு தொழுநோய் முற்றியது. சிவாவின் நோய்க்கு சிகிச்சை எடுக்க வேண்டும் என்றால் அவனால் அதற்கு செலவு செய்து மாளாதுதான். அதனால் டாக்டர் நஞ்சுண்டராவ் சிவாவுக்கு இலவசமாகவே சிகிச்சை அளித்து வந்தான். மனிதாபிமானமும் நாட்டுப்பற்றும் கொண்டிருந்த டாக்டர் நஞ்சுண்டராவை சிவா இறுதி வரை மறக்கவே இல்லை. அந்த காலத்தில் தொழுநோயாளிகளை கொடுமையாகவே நடத்தி இருக்கின்றார்கள். சிவாவை ரயிலில் பயணம் செய்யக்கூடாது என்று அரசு தடை விதித்தது. சிவா மனம் கலங்கவில்லை. கட்டை வண்டியிலும் நடந்தும் போய் கூட்டங்களை நடத்தினான். அப்போதுதான் சிவாவுக்கு பாரத மாதா கோயில் பற்றி, எனக்கு கோயில் எழுப்புவது பற்றி மனத்தில் தீப்பொறி எழுந்தது. சாதி மத பேதம் இல்லாமல் பாரத நாட்டு மக்கள் எல்லோரும் பாரத சாதியினர் என்று அழைக்கப்பட வேண்டும். பாரத மாதாவே நாம் வழிபடும் தெய்வம் எப்படி மக்களிடம் போதித்தான். பாரதிய மக்கள் அனைவரும் அவரவர் விரும்பியபடி பாரத மாதாவை வணங்க வேண்டும் என்றான். அதற்காக பாரத ஆசிரமம் நிறுவ நினைத்தான். அதன் மூலம் இளைஞர்களிடையே ஒற்றுமை உணர்வையும் தேசபக்தியையும் வலுப்படுத்த முடியும் என்று உறுதியாக நம்பினான். பாரத ஆசிரமத்துக்கு நிதி திரட்ட கிளம்பினான். துறவு கோலம் கொண்டிருந்ததால் தன் பெயரை சுதந்தரானந்தர் என்று வைத்துக் கொண்டான். முதலில் கும்பகோணம் சென்றான். அங்கே மகாமகம் நடந்து கொண்டிருந்தது. மக்கள் அதிகம் பேர் குவிந்திருந்தார்கள். அவர்களின் மூலமாக 500 ரூபாய் வரை நிதி சேர்ந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக பொருள் திரட்டி பாரத ஆசிரமத்தை நிறுவிடும் கனவில் இருந்தான். அதற்காக கூட்டங்களில் பேசினான். அப்போது அகிம்சை கொள்கை தீவிரமாக பரவி வந்தது. காந்திய கொள்கைகளுக்கு ஆதரவளித்த போதும்
சிவாவுக்கு ஹிம்சை அஹிம்சை குறித்து ஒரு தெளிவு இருந்தது. திருவல்லிக்கேணி கடற்கரை கூட்டத்தில் பேசிய போது சுயராஜ்யம் அடைய வேண்டும் என்று ஒரு அடி எடுத்து வைத்து விட்டோம். அதிகாரிகள் நம் மார்பின் மேல் கை கொடுத்து பின் தள்ள முயல்கிறார்கள். நாம் அவர்களை பின்தள்ளி முன்னே செல்ல வேண்டும் என்று விரும்ப வேண்டும். ஏதோ ஒரு திட்டத்தை போட்டுவிட்டு அது ஒரே வழிதான் உள்ளது என்று கூறுவது என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டியவரை சரி என்று தோன்றவில்லை. சுயராஜ்யம் எந்த வழியில் வந்தாலும் ஏற்றுக்கொள்வேன் என்று நான் கூறுவேன். இந்துக்களுக்குள் க்ஷத்ரிய ஜாதி என்று ஒன்று இருக்கிறது. தர்மராஜன், ராமர் போன்ற அரசர்கள் இருக்கவில்லையா? அவர்கள் இல்லை என்று நாம் மறுக்க விரும்புகிறோமா? ஆகையால் ஹிம்சையும் ஒரு கொள்கை என்று நான் உணராமல் இல்லை. சிலர் ஒரே பிடிவாதமாக அகிம்சை ஒன்றுதான் வழி என்று சொல்லுகின்றார்கள். அதை நான் ஒப்புக்கொள்ளவில்லை. தேச வெறி பிடித்து அலைய வேண்டும். இந்த முறையில் வேலை செய்தால் சுயராஜ்யம் சீக்கிரம் கிடைக்கும் என்று நம்புகிறேன். இந்த அரசாங்கத்தை எந்தெந்த சந்து பொந்துகளில் தாக்கக்கூடுமோ அந்தந்த சந்து பொந்துகளில் எல்லாம் தகுந்த முஸ்தீபுகளுடன் சென்று தாக்கி சிம்மாதனத்தை பிடிக்க வேண்டும் என்பதுதான் எனது கொள்கை என்று உறுதியாக கூறினான் சுப்பிரமணிய சிவா. பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள். ஆசி கூறி வாழ்த்திடவே அஞ்சிடுவார் பெரியோர், மாசு பேசி மயக்கிடவே முனைந்து நிற்கும் சுற்றம். இருந்த போதும் லட்சியத்தை